காலையில் எந்திரிச்சது ஒரே யோசனையாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணலாமா, இல்லை வீட்டிலே வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணலாமான்னு சொல்லி. பட் ரெண்டுத்துலேயும் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிற பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எது பெஸ்ட்டுன்னு சொல்லி. போஸ்ட் கோவிட் வேர்ல்டில் ஒர்க் ஸ்டைலே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஃபீல் பண்ணுறாங்க, டைம் சேவிங்காக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் டீம் பாண்டிங் வந்து எங்கே கிடைக்கும்? ஸோ ஆக்சுவல் ப்ரொடக்டிவிட்டி, பீஸ் ஆஃப் மைண்ட், கெரியர் க்ரோத் இதெல்லாமே வந்து யார்கிட்ட இருக்குது? இந்த வீடியோவில் சயின்டிஃபிக்கான சில பாயிண்ட்ஸ் அண்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் த ரியல் வின்னர். ஆஃபீஸில் ஒர்க் பண்ண மார்னிங் 6 மணிக்கு அலாம் அடிக்கணும். டிராஃபிக் ஜாம் இருக்கும். ஆஃபீஸ் பாஸ் வந்து டெரராக வச்சுருப்பாங்க இன்கேஸ் வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னா. அதுவே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா பெட்டில் இருந்தே நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணி மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, ஐம் ஃபேஸிங் நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லிடலாம். பட் சரி, ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி எங்கே இருக்குது, பீஸ் ஆஃப் மைண்ட் எங்கே இருக்குது? ஸோ இந்த வீடியோவில் 2 சைடும் ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நீங்கள் ஆஃபீஸ் ஃபேனா இல்லையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சப்போர்ட்டரா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஒர்க் ஃப்ரம் ஹோமுடைய ப்ரோஸ் என்ன அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. காலையில் வந்து 6 மணிக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ் போகணும்னு இல்லை, நீங்கள் டிசைட் பண்ணலாம். நைட்டில் வந்து காமாக வேலை பார்க்கலாமா, இல்லைன்னா வந்து மார்னிங் ஃப்ரெஷ் மைண்டில் வந்து நம்ம வேலை பண்ணலாமான்னு சொல்லி. நெக்ஸ்ட் திங் வந்து சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் எல்லாமே வந்து டிராஃபிக்கில் மாட்டிட்டா மினிமம் 2 hours வந்து கண்டிப்பாக தேவை ஆஃபீஸை ரீச் பண்ணுறதுக்கு. அதுவே நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணும்போது இந்த டைமை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஜிம்முக்கு போகிறதோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ வந்து பண்ண முடியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது நிறைய ஃபேமிலி டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு லஞ்சை குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். கிட்ஸோட வந்து பிரேக் டைமில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னென்னா மணியை வந்து சேவ் பண்ணலாம். ஆஃபீஸ் போகும்போது பெட்ரோல் போடணும், டோலு கட்டணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் அப்படின்னா அங்கே செலவாகும். அதுவே வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது பெட்ரோல், டோல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம வந்து மணியை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ பாக்கெட்டும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த டைமில். அட்வான்டேஜஸ் இருந்தால் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிற கான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். வீட்டில் வேலை பார்க்கும்போது டிவி சவுண்ட்ஸ் கேட்கும், கிட்ஸ் வந்து ஷவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வீட்டு பக்கத்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததுன்னா அங்கே நாய்ஸ் இருக்கும், கிச்சன் வெசல்ஸ் வந்து சவுண்ட் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து ஆஃபீஸ் மீட்டிங்கில் வந்து நிறைய நேரம் நம்ம வந்து மியூட் பண்ணி இருக்கணும். ஒழுங்காக வந்து பேச முடியாது. நெக்ஸ்ட் வந்து டீம் பாண்டிங் வந்து இருக்காது. ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா ஏதாவது ஜோக்ஸ் பண்ணலாம், ஆஃபீஸ் கலீக்ஸோட ஜோக்ஸ் பண்ணலாம், சாய் பிரேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஆஃபீஸ் காசிப்ஸ் பற்றி எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசலாம். அதுவே வந்து வீட்டில் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் லோன்லியாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நிறைய கம்பெனிஸ் வந்து சேலரி கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க அண்ட் ஓவர் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஸோ பாஸ் வந்து மெயில் அனுப்புனா ஈவன் 11 o'clock ஆனாலும் வந்து நம்ம ரிப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து பவுண்டரியே கிடையாது டைம் லிமிட்டுக்கு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் இருக்கிற மேஜர் கன்ஸ்ட்ரைண்ட் என்ன அப்படின்னா லைவ் டீம் மீட்டிங்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா லைவாக வந்து அதை அட்டென்ட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக வந்து புரியும். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸுடைய ஸ்ட்ரக்சர்ட் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராப்பரான டெஸ்க் இருக்கும், டைம் டிசிப்ளைன் இருக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்ஸை வந்து நம்ம அட்டென்ட் பண்ணலாம். அந்த ஃப்ளோ ஆஃப் ஒர்க்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டீம் ஸ்பிரிட் அண்ட் மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும். கொலீக்ஸ் கூட டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணும்போது டீம் லஞ்ச், ப்ராஜெக்ட் கொலாபரேஷன் இதெல்லாமே வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதே நேரம் வந்து வீட்டில் வேலை பார்க்கும்போது நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து டெக்னிக்கலாக வந்து நம்ம கற்றுக்கலாம். ஆனால் ஆஃபீஸில் வந்து கலீக்ஸோடு டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கொலாபரேஷன் எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. அப்புறம் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா இமீடியட்டாக வந்து ஆஃபீஸில் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மெயில் போட்டு அந்த மெயிலுக்கு ரிப்ளை வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. இமீடியட்டாக வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நீங்கள் கேட்டு அந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து இந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸுடைய கான்ஸ் என்ன அப்படின்னா மெயின் திங் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ஆகும். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
ஸோ காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வீட்டில் இருக்க வேலை எல்லாமே வந்து செஞ்சு அண்ட் ஏதாவது கிட்ஸ் இருந்தால் அவங்களையும் வந்து டேக் கேர் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி நெக்ஸ்ட்டு வந்து கேபோ பஸ்ஸோ இல்லை கார்லேயோ வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெட்ரோ சிட்டிஸில் டிராஃபிக்கில் வந்து மாட்டுவீங்க. ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்கில் மாட்டும்போது மினிமம் 1 hour to 2 hours வந்து கண்டிப்பாக வந்து டிராஃபிக் ஜாம் வந்து இருக்கும். ஸோ இந்த டிராஃபிக் ஜாமில் உங்களுடைய எனர்ஜி அண்ட் டைமை வந்து மார்னிங்லேயே வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸுடைய டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இடிக்கும். பட் அது ரொம்ப பெஸ்ட்டு டிசிப்ளைன்டாக வந்து இருக்கும். பட் சில பேருக்கு வந்து இந்த டிராஃபிக் ஜாமில் வந்து மாட்டும்போது அந்த டைமை வந்து நம்ம மேனேஜ் வந்து பண்ண முடியாது. ஈவன் வந்து ஒர்க் நீங்கள் 6 மணிக்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலும் யூ ஹாவ் டு வெயிட் டில் 6 o'clock. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் ஒர்க் பிளேஸோட பாலிட்டிக்ஸ், எந்த கம்பெனிலையும் பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். யார் யார்கிட்ட வந்து மிக்ஸ் ஆகிறது, ஃபேவரிசம் பண்ணுறது அண்ட் ஆஃபீஸ் கலீக்ஸ்லேயே வந்து நிறைய காசிப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்னெசரி ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸ்னால உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். ஸோ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் அனலைஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெட்டரா இல்லைன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மோட் ஆஃப் ஒர்க்குமே இருக்குது, அது ஹைப்ரிட் மோட் ஆஃப் ஒர்க். ஹைப்ரிட் மோட் ஆஃப் ஒர்க் அப்படின்னா வாரத்தில் 5 நாளில் மண்டே டு ஃப்ரைடே 2 days இல்லைனா 3 days வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். ரிமைனிங் டேஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எந்த மோட் ஆஃப் ஒர்க் இஸ் பெட்டர்? ஒர்க் ஃப்ரம் ஹோமா, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸா, இல்லைனா ஹைப்ரிட் மோட் ஆஃப் ஒர்க்கா? என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் மை vote கோஸ் டு ஹைப்ரிட் மோட் ஆஃப் ஒர்க். பிகாஸ் இங்கே 2 அட்மாஸ்பியரும் உங்களுக்கு கிடைக்கும். ஹைப்ரிட் மோடில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அட்மாஸ்பியரும் கிடைக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அட்மாஸ்பியரும் வந்து கிடைக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மோர் ரியல் டைம் கெரியர் ஸ்டோரிஸ் அண்ட் லைஃப் லெசனுக்காக ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர்.